2005ஆம் ஆண்டில் இருந்து ஆண்டவருக்காக புறப்பட ஆரம்பித்தது, பேச ஆரம்பித்தது. சில நேரங்கள் எல்லாம் நெஞ்சுக்குள்ளேயும் தொண்டைக்குள்ளேயும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கும் இறங்கி போகும்போது ரொம்ப கஷ்டத்தோடு தான் போனேன். ஆனாலும் ஆண்டவர் என்னை பலப்படுத்தியிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென். சுவிசேஷ பிரசங்கத்திற்காக தேசத்தில் அருமையான கர்த்தருடைய தாசன் சபையினுடைய வளர்ச்சிக்காக தேசத்தில் இனியும் ரட்சிக்கப்படாத அநேக பாவிகள் மனம் திரும்பும்படியாக ஆமென் வாஞ்சையோடு ஒழுங்கு செய்யப்பட்டதான இந்த ஆராதனை நடுவில் பரிசுத்த தேவனுடைய மகிமை தேசத்தில் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. நாம் ஓடுகிறதும் உழைக்கிறதும் வீணாய் போகாதபடி பரலோகத்தின் தேவனுடைய மகிமை ஆமென் நம்முடைய வாழ்க்கையிலூட அநேகரை ரட்சிப்பில் கொண்டு வந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஒருமித்து பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை செய்யட்டும். இந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும், வண்டியில் போயிட்டு இருக்கும்போது தெருவில் யாரோ அடிபட்டு இருந்தால் போதும், கண்ட உடனே ஒன்றுகள் ஏசப்பா உள்ளவங்க ஏசப்பான்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா ஐயோ அப்போன்னு கூப்பிடுவாங்க. இயேசு இல்லாதவங்க ஏதோ அடிபட்டதை பார்த்தா அவ்வளவு நமக்கு ஒரு ஏக்கம் உண்டாகுது பாருங்க. அப்படியானால் ஆமென் ஸ்தோத்திரம், நமக்கு தெரிஞ்சவங்க ஆமென் ஸ்தோத்திரம், நமக்கு தெரியாதவங்க இவங்க எல்லாம் நரகத்துக்கு போயாச்சுன்னா நம்மளால் பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்து தாங்கவே முடியாதுல்ல. அந்த வேதனையினால தான் மனம் திரும்புங்கள் என்று ஜனங்களை பார்த்து ஆமென் ஸ்தோத்திரம் ஊழியக்காரங்க புலம்பி அழுது கொண்டு ஆமென் ஸ்தோத்திரம் இப்பேற்பட்ட கூடுகையை ஆயத்தப்படுத்துகிறார்கள். இந்த இரவு வேளையிலும் பரலோகத்தின் தேவனுடைய மகிமை நம் நடுவில் அசைவாடுவதாக. பகல் வேளைகளில் தனிப்பட்ட முறையில் ஜெபிப்பதற்கு வசதியாயிருக்கும். இந்த ராத்திரி வேளையிலும் தேசத்தோடுள்ள சுவிசேஷமானதினாலும் கடந்து வந்திருக்கிறவர்களுக்கு விடுதலுக்கும் கர்த்தர் நேர்மையாய் செய்து தருகிறவர். ஹல்லேலூயா, ஆமென். சற்று நேர சிந்தைக்காய் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒரு ஆள் வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஹல்லேலூயா. இயேசுவை பற்றிய உபதேசம் ஜனங்களுக்கு சொல்லும்போது தெய்வத்தை அறியாத அநேகர் எல்லா தெய்வம் ஒன்னேன்னு சொல்லுகிறவங்க உண்டு. பிரைஸ் தி லார்ட். நான் படிச்சுட்டு இருக்கிற காலத்தில் என்னுடைய வீட்டினுடைய சுற்றுப்பாடுகளில் இருந்தவங்க எல்லாரும் ஹிந்துஸ்ன்னு சொல்லும்போது கப்பலி ஐட்டத்தில் உள்ளது உண்டு. பல ஆமென் அனுபவத்தில் ஹைந்தவர்களாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதில் அந்த கப்பலி இனத்தில் பட்ட ஒரு சகோதரி, என்னோடு படித்த சகோதரி, அடிக்கடி சொல்லுவாங்க, നിങ്ങളുടെ ദൈവം ഞങ്ങളുടെ ദൈവത്തിൻ്റെ 10ാമത്തെ അവതാരമാണ്. ഹല്ലേലൂയ. நம்முடைய தெய்வத்தினுடைய அவர்களுடைய தெய்வத்தினுடைய 10வது அவதாரமா நம்முடைய இயேசு. ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை வெளியில் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்காகவும் நம்ம பெந்தகோஸ்துக்குள்ள ஆராதிக்கிறவங்களுக்கும் இந்த இயேசுவை குறித்து ஆழமாய் அறியாமல் இருக்கிறவங்க உண்டு. ஞானஸ்நானம் எதற்குன்னு கேட்டால் கூட சரியா தெரியாதவங்க இருக்கிறாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த இயேசுவை பற்றி ஒரு சில விஷயங்களை படித்து ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லப்படுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஹல்லேலூயா. வேத பண்டிதர்கள் அபிப்பிராயப்படுகிற ஒரு காரியம், ஆபிரகாமுடைய கூடாரத்தில் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது மம்ரையுடைய தோப்பிலே தூதர்கள் 3 பேர் கடந்து வந்தார்கள். பண்டிதர்கள் சிலர் அபிப்பிராயம் கொள்ளுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று அபிப்பிராயம் கொள்ளுகிறார்கள். எதுவும் ஆகட்டும். ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பூமியை கர்த்தர் உருவாக்கும் போது, சமுத்திரத்திற்கு கரையை உருவாக்கும் போது, பூமிக்கு எல்லையை இடும்போது, வானத்தையும் பூமியை உருவாக்கும் போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு செல்ல பிள்ளையாய் அங்கே இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த இயேசு
இந்த உலகத்தில் ஆமே ஸ்தோத்திரம் பூமியிலே மனிதனுடைய பாவத்தை போக்க அவர் ஒரு தரம் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இயேசு எதுக்காக உலகத்தில் வந்தாரு? மனுஷனுடைய பாவங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆதியாகம புஸ்தகம் படிக்கும் போது ஆதாமோடு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சங்களுடைய பழத்தை உனக்கு சாப்பிடலாம், ஆனாலும் நடுவில் இருக்கிற நன்மை தின்மைகளை குறித்த அறிவின் விருட்சத்தினுடைய பழத்தை நீ சாப்பிடுகிற நாளில் மரித்து போவாய், சாகவே சாவாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதை எடுக்காதேன்னு சொன்னாரோ அதைத்தான் மனுஷனுக்கு ஆத்திரம் எடுக்கிறதுக்கு. இன்னைக்கும் சபையில் ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, அந்த வழியில் போகாத, அதை செய்யாதேன்னு சொல்லும்போது அதுதான் டேஸ்டாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு தடவை தெருவில் ஹோட்டலுக்கு கரையில் வேஸ்டில் போடுகிற இலையில் எச்சில் சாப்பிடுகிற 12 வயசுக்காரனை பார்த்து ஒரு சாய்ப்பு கேட்டார். ஆமே ஸ்தோத்திரம். உனக்கு அப்பா அம்மா இல்லையா? இல்லை. சொந்த பந்தங்கள் யாருமே கவனிக்கிறது இல்லை, எனக்கு யாருமே இல்லை. அப்போ அவர் இறக்கம் கொண்டு இந்த பிள்ளைய தன்னுடைய இடத்துக்கு கொண்டு போனார். அப்போது கொண்டு போய் வீட்டில் ஆமேஸ்வரம் வச்சுட்டு முதல்ல சொன்னது, நான் ரோட்டில் போய் உனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வரேன், இந்த பாக்ஸ் மட்டும் தொடாத, பாக்கி என்ன வேணுமானாலும் நீ செய்துக்கோ. ஆமேஸ்வரம் சொல்லிட்டு போன உடனே அவர் வண்டி எடுத்துகிட்டு போன உடனே பிள்ளைக்கு ஒரு ஆத்திரம், ஏன் இந்த பாக்ஸை தொடக்கூடாதுன்னு சொன்னார். அப்படியே நினச்சிட்டு அந்த பிள்ளை அந்த பாக்ஸை திறந்து பார்த்த உடனே உள்ளே இருந்து ஒரு எலி ஓடிச்சு. பாக்ஸ் அதே மாதிரி வச்சா. ஆமென். ஸ்தோத்திரம். சாய்ப்பு வரும்போது இவன் இன்னும் கடகடா விரைக்கிறான். அவருக்கு புரிஞ்சது, ஆமே ஸ்தோத்திரம், எடுக்காத தொடாத என்று சொன்னதை இவன் தொட்டிருக்கான். வந்து பார்த்தா எலிய காணோம். அப்போதான் அவர் கேட்டார், இது என்னாச்சுது? ஹல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். நான் திறந்து பார்த்தேன், அது ஓடி போச்சு. அல்லேலூயா. அப்போதான் அவருக்கு புரிஞ்சது, இவனுக்கு கையில் நம்ம எதை ஒப்பு கொடுத்தாலும் அவன் சரியா பார்க்கறது இல்லை, இவன் உண்மை உள்ளவன் அல்ல என்று சொல்லி அவனை அப்படியே ஊருக்கு அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை உண்மை உள்ளவர் என்று கண்டு கர்த்தரை ஆராதித்து அவருடைய ராஜ்யத்திற்கு போக சில வழிகளை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதன்படி செய்கிறவர்கள் நித்திய ராஜ்யத்தில் சென்று சேர்வார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை விட்டு எங்கேயாவது ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அதை ஒன்று பார்க்கலாம் என்று நினைச்சா ஹல்லேலூயா பரிசுத்தராகிய கர்த்தருடைய மகிமை நம்மை விட்டு மாறி போகும். ஹல்லேலூயா. ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆமென், வார்த்தையாய் வெளிப்பட்ட கர்த்தர் ஆதாமில் இருந்து தொடங்கின பாவம் நிமித்தமாய் உலகத்தில் பாவம் பெருகிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் மிருகங்களிலுடைய பாவ பரிகாரத்தை கர்த்தர் மனுஷனுக்கு உருவாக்கினார். ஆனாலும் ஆமென் பறவைகளினாலும் மிருகங்களினாலும் உருவாக்கப்படுகிற பாவ மன்னிப்புகள் அது ஒரு நிலைவரமான அனுபவம் இல்லாத காரணத்தினால் மல்கியா தீர்க்கதரிசிக்கு அப்புறமாய் 2000 வருஷங்கள் இருண்ட காலமாய் தீர்க்கதரிசிகளுடைய தெய்வீக ஆலோசனைகள் வெளிப்படாத காலமாய் இருளடையப்பட்ட ஒரு காலகட்டமாய் இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த மனுகுலத்தினுடைய பாவத்திற்கு பரிகாரியாய் இந்த உலகத்தில் அனுப்ப அவர் விரும்பினார். ஹல்லேலூயா. அதனாலதான் பாவிகளாகிய நமக்காக குமாரனாகிய கிறிஸ்துவை மனித அவதாரத்திலே இந்த உலகத்திலே அனுப்பி வைத்தார். ஹல்லேலூயா. மனுஷன் மாமிசத்தில் செய்த பாவத்திற்காக ஒரு மாமிசம் அடிக்கப்பட வேண்டும். அதற்காக ஆமென் ஸ்தோத்திரம் மனுகுலத்தில் இருந்த அந்த காலகட்டத்தில் முன்மாதிரியாய் வாழ்ந்த ஒரு மரியாளுடைய வயரை கர்த்தர் கடமெடுக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வாலிப சகோதரிகள் உண்டு, உத்தமமா வாழுகிறது உண்டு, வேண்டாம வாழுகிறது உண்டு. அந்த காலத்திலேயும் ஆமென் கர்த்தர் பார்க்கும் பொழுது மரியாளை உண்மை உள்ள ஸ்திரீ என்று கண்டு மரியாளுக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவரால் ஒரு சந்ததி ஆயத்தமாகிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லப்படுகிறது, புருஷனுடைய இஷ்டத்தால் அல்ல, ஆமென் ஸ்தோத்திரம், தெய்வத்தினுடைய தீர்மான பிரகாரமாய் மரியாளின் மேல் பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுகிறார். ஹல்லேலூயா. அப்படியாய் கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் மரியாளுக்குள்ளாய் குமாரனாகிய கிறிஸ்துவை உருவாக்க ஆரம்பித்தார். பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்ட இந்த சந்ததி ஆமென் ஸ்தோத்திரம் யாரு?
இந்த உலகத்தினுடைய இரட்சகராய் வெளிப்பட்டு வந்தவர். ஹல்லேலூயா. மனுஷ சரீரத்தை அவர் கடமெடுத்து இந்த உலகத்தில் 33 வயசில் அந்த சரீரத்தை இந்த உலகத்திலேயே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பறி கொடுத்துட்டு ஆமென் மாமிசத்தில் சாகுண்டவராய் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவராய் இன்று பிதாவினுடைய வலது பாரிசத்திலே நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கண்ணு பூமி எல்லாடவும் ஸ்தோத்திரம் ஊடாடி சஞ்சரிക്കുന്നു. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய கண்ணுக்கு முன்னால யாராலும் மறைந்து நிற்க முடியாது. வேதம் சொல்லப்படுகிறது ஸ்தோத்திரம் இயேசு பூமியில் வருவதற்கு முன்பாக அவர் யாராயிருந்தார்? வாசிப்போம். ஸ்தோத்திரம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒன்று கூட வாசிங்க பார்ப்போம். அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாய் அவர் பிதாவாகிய தேவனிடத்தில் தேவனாய் வாசம் பண்ணினவர். ஹல்லேலூயா. அதனாலதான் நான் நேற்றுக்கு சொன்னது, இந்த தெய்வத்தை போல நல்ல தெய்வம் வேற யாருமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 4-5 வசனத்தை வாசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கர்த்தர் அதிகமாய் நேசித்த ஜனம் இஸ்ரவேல் ஜனம். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடையில் பின் தலைமுறையாய் குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவரில் பிறந்தவர் மாமிசத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கிறிஸ்துவும் இஸ்ரவேலர் சந்ததியிலே பிறந்தாரே. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சர்வத்திற்கும் மேலான தேவன். ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து சொல்லுகிறது சர்வத்திற்கும் மேலான தேவன். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் சகல தெய்வத்திற்கும் மேலானவர். இஸ்ரவேல் கோத்திரத்திலே ஆமென். ஸ்தோத்திரம் பின் சந்ததியாய் கிறிஸ்து ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் மனுஷ அவதாரத்தில் இந்த உலகத்தில் பிறக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. அவர் சர்வத்துக்கும் மேலானவர். ஹல்லேலூயா. தீத்து என்ன சொல்லுகிறாரு? 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசிங்க. தீத்து என்ன சொல்லுகிறார்? வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். தீத்து சொல்லுகிறாரு நசரேயனாகிய இயேசுவை குறித்து அவர் மகாதேவன். பிரைஸ் தி லார்ட். சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசு அவர் மகாதேவன். உலகம் சொல்லும் 10வது அவதாரம் சத்திய வேத புஸ்தகம் சொல்லுகிறது அவர் மகாதேவன். நம்பிக்கை உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. நோயாளியை குணமாக்குகிறவர், மரித்தோரை உயிர்த்தெழும்ப பண்ணினவர். ஆமென். ஸ்தோத்திரம். குஷ்டரோகிகளை குணமாக்கினவர், பேய் பிடித்தவர்களை குணமாக்கின இயேசு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் 10வது அவதாரம் என்று உலகம் அவரை தள்ளி சொல்லும் போது சாமன் பூமியின் சகல கடையாந்தரங்களை உருவாக்கும் போது பிதாவாகிய தேவனிடத்தில் மகா தேவனாய் இருந்த ஒருவரே நம்முடைய நசரேயனாகிய இயேசு. ஹல்லேலூயா. அதனால இந்த இயேசுவை வாயினால் அறிக்கை பண்ணுகிற எந்த மனுஷனும் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. ஆமென். தெய்வங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமென். என்னுடைய பிதாக்களுடைய காலத்தில் எங்க அப்பாவுடைய பிதாக்கள் விக்கிரகங்களை ஆராதிச்சவங்க. ஆமென். என்னுடைய அப்பாவுடைய காலத்தில் கிடா வெட்டி
வாடகைக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் கிடாய் கொடுக்காம இருந்ததுனால வருஷத்துல ஃபேமிலியில 2 அண்ணத்தை இந்த தெய்வம் அடிச்சுட்டு போகும். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது எங்க தாத்தா அழ ஆரம்பிச்சாரு. ஆமென் ஸ்தோத்திரம். இரட்டக்கரல் உள்ள ஒரு மனுஷன் அந்த குடும்பத்துல இருந்தாரு. பெரிய சட்டம்பி, ஆமென் ஸ்தோத்திரம், செமிடு தாங்கி கல்ல தன்னந்தனியா தூக்கி நடந்த மனுஷன். இந்த மனுஷன் திடீரென ஆமென் இன்னைக்கு அட்டாக்னு சொல்லுவாங்க, அன்னைக்கு வாத அடிச்சன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அட்டாக்னு பேரு, அன்னைக்கு வாத அடிக்கிற பேரு. அல்லேலூயா. ஆமென். அப்பதான் பக்கத்துல ஒரு வயசானவர் வந்து சொன்னார், ஐயா நீங்க அந்த பக்கத்துல சர்ச்சில் போன பக்கத்துல டிபிஎம் சர்ச் இருக்கு, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, உங்களுக்கு விடுதலாகும். அப்படி என்னுடைய தாத்தா அப்பாவுடைய அப்பா போனாரு. அங்க போனா ஆமென் ஸ்தோத்திரம் அவங்க ஜெபம் பண்ணிட்டு சொன்னாங்க, ஆமென் ஸ்தோத்திரம், இது பாரம்பரியமாய் கொண்டு கொடுத்திருந்ததான உங்க தெய்வங்க இப்படி அடிச்சிட்டு போகுது, இது மாறணவன்னா இயேசுவின் ரத்தத்தால் விடுதல் உண்டு. ஹல்லேலூயா. இயேசுவினுடைய ரத்தம் சகல பாவங்களை போக்கி நம்மை சுத்திகரிக்க கூடியது. அப்படி இயேசுவின் ரத்தத்தில் நம்பி அவர் இயேசுவில் நம்பிக்கை வைத்து அந்த சபையில ஆராதிக்க தொடங்கின போதோ வீட்டில் சாவுகள் மாறி போக ஆரம்பிச்சு. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தத்தில் வல்லமை உண்டு. ஒரு தடவை ஒரு இந்துஸ் கோயிலுக்கு முன்னே கன்வென்ஷனுக்கு செய்து கொடுத்துட்டு இருந்தேன். அன்னைக்கு என்னுடைய சவுண்டை அடைஞ்சு போச்சு. வெளால்காரமாக ஆண்டவரோடு அழுது புலம்பி எப்படியோ கன்வென்ஷன் மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டில் போனேன். வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இத்தனை ஹைட்டில் ஒரு லேடி முட்டு வர பாவாடை உடுத்து ஒரு கத்தியும் கொண்டு எனக்கு கிட்ட வருது. எல்லாரும் தொண்டை இங்கே அடைச்சி வச்சிருந்தோம். நீ மாத்திரம் என்ன சதைச்சிட்டு வந்தோம், நின்ன கொல்லானா வந்தது. அல்லேலூயா. இது சொல்லும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லி ஒவ்வொரு காலு நான் முன்னால் வைக்கும்போது ஒவ்வொரு ஸ்தோத்திரத்துக்கும் நான் காலு ஒவ்வொன்றா முன்ன வைக்க சாத்தான் ஒவ்வொரு காலும் பின்னால் வச்சுட்டே போச்சு. அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரத்துக்கும் விலை உண்டு. அல்லேலூயா. அதனால பெந்தெக்கோஸ்து விசுவாசியே வசனத்தை கேட்கும்போது ஸ்தோத்திரத்தில் நீ சந்தோஷிக்கணும். அல்லேலூயா. ஆமென். காய்கறி வெட்டும் போது விரல் அட்டாச்சன்னா எக்கா போன்னு விழிக்காத, ஏசுப்பான்னு சொல்லு. ஆமென். அந்த முறிவு கரிஞ்சு போகும். அல்லேலூயா. நடந்து போகும்போது காலு தட்டியாச்சுன்னா உடனே சொல்லுவாங்க ஐயோ அப்போன்னு கூப்பிடுவாங்க. இல்லை, இயேசு உன் இருதயத்துக்கு உள்ள இருக்கன்னா நீ இயேசுவேன்னு கூப்பிடுவேன். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்படி குடும்பத்தின் உள்ளறைகளில் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் வாதையினுடைய போராட்டம் மாறினப்போ எங்க தாத்தா ஒரிஜினாலிட்டி டிபிஎம் பெந்தெக்கோஸ்துக்காரராய் மாறினாரு. பின் சந்ததிகளாகிய என்னுடைய தகப்பனாரு ரட்சிக்கப்பட்டாரு. ஆனாலும் எங்க அம்மா வந்து ஆமென் ஸ்தோத்திரம் குடும்ப கோயில் உள்ள ஆமென் ஸ்தோத்திரம் இன்னொரு பார்ட்டில் உள்ளவர். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆனா எங்க அம்மா படிப்பறிவு இல்லாத அம்மா. அல்லேலூயா. இந்த குடும்பத்தில் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் இந்த இயேசுவை அவங்க நம்பினதுனால இயேசு உள்ளவங்களா ஆமென் வாழ்ந்தாங்க, நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிச்சாங்க. ஹல்லேலூயா. அவங்க யாரும் இன்னைக்கு இல்லை. ஆனாலும் ஆமென் ஸ்தோத்திரம் என்னுடைய தாத்தாவுடைய ஃபேமிலியில அநேக ஊழியக்காரங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆகையால் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த இயேசுவை ஆராதிக்க யார் ஆயத்தப்படுவதோ அந்த கூடாரத்தின் உள்ளறைகளில் இந்த உலகத்தினுடைய அந்தகார கிரியைகள் போர் வருத இடம் கொடாதபடி கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். பிரைஸ் தி லார்ட். அதனால இந்த இயேசுவை நம்ம வீட்டுக்குள்ள வச்சு காக்கணும். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். வீட்டுக்குள்ள பரிசுத்தம் இல்லைன்னா பரிசுத்தராகிய இயேசு நம்ம வீட்டுக்குள்ள இருக்க மாட்டாரு. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். கெட்ட வார்த்தை பேசுகிற வீடுன்னா இயேசு அங்க இருக்க மாட்டாரு. ஆமென் ஸ்தோத்திரம். ஆகையால் குடும்பத்தின் உள்ளறைகளில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். தீத்து என்ன சொன்னாரு? ஆமென் ஸ்தோத்திரம். இவரு அல்ல மகாதேவன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எபிரேயர் நிருபத்தை எழுதும்போது என்ன சொல்லுகிறார்? 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை படிங்க. தேவனே ஆரை பார்த்து? குமாரனை நோக்கி. எபிரேயக்காரன் நிருபம் எழுதும்போது சொல்லுகிறாரு, தேவனே உமது பிரைஸ் தி லார்ட்
குமாரனாகிய இயேசுவை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுகிற சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. சபையில் வரும்போது அல்லேலூயா சொல்லுவாங்க, ஜோத்திரம் சொல்லுவாங்க. கல்யாண வீட்டுக்கு போகும்போது பார்க்கணும் எங்களுடைய அலங்காரங்கள். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். உலகத்தினரை போல வாழ வேண்டியவங்க அல்ல. இந்த சிங்காசனத்தில் இருக்கிற இயேசு அப்பா கிட்ட போனோன்னா ஆமென், அவர் நமக்கு வைத்து போன முன்மாதிரியோட வாழாவிட்டாங்க போகவே முடியாது. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அதனால ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது இயேசுவை 3 மாதம் தேடுவாங்க. 3 மாதத்தினுடைய மானசாந்திரம் ஆமென் குண்டி போகும்போது வேற ஏதோ தெய்வங்களை தேடி போவாங்க. அல்லேலூயா. ஆனா இந்த ராத்திரி வேளையில் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. ஆமென், ஸ்தோத்திரம். நீ எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகாமல் இருக்க வேண்டுமானால் இந்த கிறிஸ்து இயேசுவை உன்னுடைய ஆமென் வாழ்க்கையிலே பூரணராகிய தெய்வமாய் ஏற்றுக்கொள்வாய். ஆனால் நிச்சயமாய் நீ ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. ஆபத்துகளிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறவர். அல்லேலூயா. சகேயுடைய வீட்டுக்குள்ள எப்பொழுது இயேசு வந்தாரோ அந்த நிமிஷம் முதல் வேதம் சொல்லப்படுகிறது, இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. எப்போ இயேசு எப்போ அந்த வீட்டுக்குள்ள வந்தாரோ அப்ப ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இந்த இரவு வேளையில் என்னை கேட்கும் அருமையான தேவனுடைய பிள்ளையே, எத்தனையோ வீடுகளுக்குள்ள இயேசு வாசம் பண்ண முடியாதபடி ஆமென் பரிசுத்த ஆவியானவர் சில குடும்பங்களை பார்த்து துக்கப்படுகிற நிலைமையை இந்த ராத்திரி வேளையிலே ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஆகையால் ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவரோட சொல்லுங்க, கர்த்தாவே நீர் வாசம் பண்ணுகிற குடும்பமா என்னுடைய குடும்பம் பரிசுத்தமாகத்தக்கதாய் வேண்டாத சத்தங்கள் வெளிப்படாதபடி கர்த்தரை உயர்த்துகிற சத்தம் என்னுடைய கூடாரத்திற்குள்ளாய் வெளிப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். சில வீடுகளில் குடும்ப ஜெபம் இருக்கும், சில வீடுகளில் குடும்ப ஜெபம் இருக்காது. ஆமென். அந்த நேரத்தில் சினிமா ஓடிட்டே இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு டிவி இல்லாத குடும்பங்கள் கம்மி. ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய சத்தம் வெளிப்பட வேண்டிய இடத்தில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அழுதும் புலம்பியும் ஏதோ ஒன்று இருந்து ஆகாரம் போல வீட்டுக்குள்ள அழும். நாலெண்ணம் வந்து சினிமா பார்க்கும். இந்த ஒரு ஆளை கூட்டி வச்ச ஜபத்தினுடைய அபிஷேகத்தை இந்த நாளினுடைய ஆமென் கவனத்திலூட வருகிற அசுத்தாவி இந்த கிருபையெல்லாம் நஷ்டப்படுத்தி ஜெபிக்கிறவங்களை மனச்சஞ்சலமாக்கி வேதனையாக்கி குடும்பத்தின் சூழ்நிலைகள் அவர்களை வியாகுலப்படுத்தும் போது இந்த இரவு வேளையில் தனிமையாய் ரட்சிக்கப்பட்டு கண்ணீர் வடிக்கிற சகோதரியே, கர்த்தருடைய ஆவியார் உன்னோடு சொல்லுகிறார், நீ எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகாதபடி ஆவியானவருடைய அச்சாரத்திற்குள்ளாய் ஆராதித்து ஜெபித்து நீ முன்னேறும் போது அல்லேலூயா வருகிற போராட்டத்தை எதிரிடுகிற ஆமென் பரிசுத்தாவுடைய வல்லமை உன்னோடு கூட இருந்து தாவீது சொல்லுகிறாரு, யுத்தத்திற்கு என் கைகளையும் போரிற்கு என் விரல்களையும் படிப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பலாத்காரத்தால் சொர்க்க ராஜ்யம் அவகாசமாக்குന്നു. ஹல்லேலூயா. அதுபோல ஆண்டவருடைய சமூகத்தில் நிர்பந்தமாய் ஆமென் ஸ்தோத்திரம் சாவு வந்தால் அவரை விட்டு மாறாதபடி அவருடைய முகத்தை நோக்குகிற தம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் யுத்தம் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த தெய்வத்தை நன்றாய் புரிந்து கொண்டு அவருடைய வழிகளில் நடப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய தாயாருடைய ஃபேமிலிக்குள்ள கொடுத்துக்கி கொடுத்து ஆமென் ஸ்தோத்திரம் பேக்கி வச்சு அப்படி ஆராதிச்ச இடத்தை ஆண்டவர் இன்னைக்கு சுத்திகரித்து எல்லாரும் பெந்தெக்கோஸ்து அனுபவத்திலாக கர்த்தர் கிருபை செய்தார். ஏன் தெரியுமா? ஆமென் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தினுடைய தெய்வம் அல்ல, நம்முடைய தெய்வம். அவர் பரிசுத்த, அவர் உன்னதத்தில் இருந்து வந்தவர், அவர் மகா தெய்வம். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அவர் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 20-21 வசனத்தை வாசிங்க பாப்போம். மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து மெய்யான தேவனும்
சிலவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எல்லா தெய்வம் ஒன்று போல இல்லை. இந்த இயேசுவுக்கு கொடுத்த பேர் மற்ற ஒரு தெய்வங்களுக்கும் கொடுக்கப்படவும் இல்லை. அவருக்கு இருக்கிற அதிகாரம் மற்ற யாருக்கும் கொடுக்கப்படவும் இல்லை. வேதம் சொல்லப்படுகிறது, அவர் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். அதனால தான் அவர் அடிக்கப்பட்டு, பாவிகளுக்காக அடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு, அவன் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் மரணத்தை ஜெயித்து வெளியே வந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த இயேசு ஒருவர் தான் சொன்னார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும். வேற ஒரு தெய்வம் சொன்னதா சரித்திரமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். இயேசு மரித்தாரு, அவர் உயிர்த்தாரு. இன்னைக்கு பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென். இனி குமாரனா கிறிஸ்து ஒரு நாளில் வருவார். எதுக்கு? ஒருக்கா வந்தார் பாவிகளை ரட்சிக்க. இனி அவர் வருவது பாவிகளை ரட்சிக்க அல்ல, பரிசுத்தவான்களை சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். அதனால தான் ஊழியக்காரங்க சொல்வது பரிசுத்தமாய் வாழு, பரிசுத்தமாய் வாழு, பரிசுத்தமாய் வாழு. என்னாலும் ஞானஸ்நானம் எடுத்து 40 வருஷம் ஆச்சுன்னு சொல்லவும் செய்வாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். விருந்து வீட்டில் போனால் அதுக்கு இடையில ஒரு பாட்டில் கிடச்சா அப்படியே வாயை பிளந்து ஊற்றிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சென்னையில் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஆமென், ஸ்தோத்திரம். அங்கே ஒரு பிள்ளை சொல்லுது, நேற்றைக்கு என்ன ஸ்கூலில் கொண்டு விட போனப்போ அப்போ அதான் அந்த கடையில் யாருனாரு. ஏது கடை? ஸ்தோத்திரம். அப்பா யாரு தெரியுமா? பெந்தகோஸ்து பாஸ்டர். பிரைஸ் ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட அனுபவங்களை பார்த்து உலகம் தெய்வத்தை கேவலப்படுத்துகிற காலகட்டத்தில் ஆமென், ஸ்தோத்திரம், நம்ம எப்படி எழும்பணும் தெரியுமா? என்னாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் வாசிங்க, 1ஆம் வசனத்திலிருந்து சீக்கிரமா. அடுத்து அந்த காலம் போல இந்த காலம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கத்தில் ஆசாரியர்கள் உபவசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, அழுகிறாங்க. மறுபக்கத்தில் பாவம் பெருகிக் கொண்டே இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் இந்த பாவத்தோடு எதிரிட ஆரோனுடைய மகனாகிய எலியாசருடைய மகனாகிய பினகாஸ், ஆமென், எலியாசருடைய மகன் பினகாஸ், ஆரோனுடைய கொச்சு மகன் பேரன், பிரைஸ் தி லார்ட், கையில் ஈட்டி எடுத்து என்ன செய்தாராம்? பாவத்திற்கு உள்ளறையில் பிரவேசித்தவர்களை ஆமென் உதரத்தில் குத்தி கொண்டு போட்டார். வசனம் சொல்லுது, வாதை அவர்களை விட்டு மாறி போயிற்று. ஆண்டவர் என்ன செய்தாராம்? அடுத்து என்ன சொல்லுது? இது அடுத்து
ஆகையால் ஆரோனுடைய மகனுடைய மகனுக்கு என்னுடைய சமாதான நியமத்தை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பெந்தெக்கோஸ்து அனுபவத்துக்குள்ளாய் பாவத்தை கண்டு கண்ணடைச்சு கடந்து போகிற ஆமென் கிறிஸ்தவர்கள் நடுவில் ஆரோனுடைய மகன் எலியாசருடைய மகன் பினகாசை போல கர்த்தர் தந்த அபிஷேகத்துடைய ஈட்டியை எடுத்து பாவத்தோடு எதிர்த்து நின்று கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த இந்த காலகட்டத்தில் ஒரு கூட்டம் தலைமுறைகள் எழும்பி வரட்டும். ஹல்லேலூயா. முகஸ்துதி சொல்லுகிறவங்க, பாவத்தை மூடி வைக்கிறவங்க, ஆமென் ஸ்தோத்திரம், பணத்துக்காக எதுவும் செய்ய கொதிக்கிற இந்த உலகத்தின் நடுவில் ஆமென் ஆமென் சொன்ன வார்த்தை விட்டு மறுபுற போகுதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த ராத்திரி வேளையில் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, ஆரோனுடைய மகனாகிய எலியாசருடைய மகன் பினகாசை போல இந்த காலகட்டத்தில் கர்த்தர் ஒரு அதிகாரத்தினுடைய ஈட்டியை தந்து ஆமென் பாவத்தில் கடந்து போகிற சகல கிரியைகளை எதிரிடுகிற அபிஷேகம் கர்த்தர் நமக்கு தந்தருளுவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்தினுடைய அனுபவங்கள் வேறு விதமாய் கடந்து போய் கொண்டிருக்கிற காலம். ஆகையால் ஆவியானவர் இன்று ராத்திரி வேளையில் சொல்லுகிற வார்த்தை, இது கடைசி காலமாகையால் குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமை அடையும் படிக்கு ஒரு பினகாசை போல ஆண்டவருக்காக அதிகாரத்தோடு எழும்ப கர்த்தர் கிருபை செய்யட்டும். ஹல்லேலூயா. வாலிப பிராயத்தில் பாவத்திற்கு அடிமையாய் கொண்டிருக்கிற யுவ தலைமுறைகளின் நடுவில் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்த இந்நாட்கள் அதிகாரம் பெற்றவர்களாய் வெளியே வர கர்த்தர் கிருபை செய்யட்டும். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். அங்கே வேத யோவான் சொல்லுகிறார், மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். வெளிப்பாடு புஸ்தகக்காரன் என்ன சொல்லுகிறாரு? 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும். ஹல்லேலூயா. நம்முடைய இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. இந்த தெய்வத்தின் சமூகத்தில் வந்த யாரும் வேறம்பாய் புறம்பாய் தள்ளப்பட்டு போனதே இல்லை. யாரெல்லாம் இந்த சர்வ வல்லவராகிய தெய்வத்தினிடத்தில் வந்தார்களோ அவர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். சொன்னமானா தெய்வத்துக்கு முன்னால வாரதுக்கு தான் ஜனங்கள் பயப்படுகிறாங்க. இன்னைக்கு பயப்படுகிறவங்க ஆமென் அவிசுவாசிகளா இருக்கிறவங்க அல்லையே பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆகையால் அன்றைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் நரகத்தில் வேதனை அனுபவிக்குவதற்கு முன் இந்த காலம் ரட்சிக்கப்பட வேண்டிய காலம். ஆமென் ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்களை குற்றம் சொல்லி கெட்ட வார்த்தை பேசி சத்தமிடுகிற சகோதரனே, இந்த ராத்திரி வேளையில் ஆவியானவரோடு பேசுகிறார். வசனத்தை கேட்டு பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் அவதூறான வார்த்தைகளை சொல்லி வீட்டுக்குள்ள நீ கெட்ட வார்த்தை பேசினாலும் இந்த ராத்திரி வேளையில் ஆவியானவர் உன்னோடு சொல்லுகிறாரு, ஆமென் ஸ்தோத்திரம், சர்வ வல்லவராகிய தெய்வத்தை நீ அறியாவிட்டோ இன்றைக்கு நீ குற்றம் சொல்லுகிற பரிசுத்தவான்கள் உன்னை என்ன பூசி ஜெபிக்க வேண்டியது வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 ஒரு தடவை ஒருத்தன் கன்வென்ஷனில் செய்தி கொடுத்துட்டு இருந்தேன்னா ஒரு ஊழியக்காரரை வெட்டி அதுக்கு வெட்டு கட்டியும் கொண்டு ஓடி வந்தான். கேரளாவில் நடந்த சம்பவம். ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வெட்டுவதற்கு ஓடி வந்தான். ஆமென் ஸ்தோத்திரம். எங்கள் வாசல் அண்டையில் கிரவுண்டருடைய வாசல் அண்டையில் வந்து ஆமென் வெட்டு கத்தி உயர்த்தி கொண்டு ஓடி வந்தான். பின்ன கை சலிக்க முடியல. கன்வென்ஷன் எல்லாம் தீரு வரை இப்படி தான் நின்னான். ஸ்தோத்திரம். அவட நிக்கடா என்று ஊழியக்காரன் சொன்னது அந்த இடத்துல நின்னான். இப்படியே நின்ன. ஹல்லேலூயா. மற்றவனுக்கு தெய்வம் நிற்குமே, இருட்டவளுக்கு 24 மணிக்கு ஒரு இப்படி தான் நின்ன. கடைசியில் மீட்டிங் எல்லாம் தீர்ந்துட்டு பரிசுத்த தேவ மனுஷன் ஜெபிக்கும் போது வெட்டு கத்திய கீழே இட்டுட்டு அவருக்கு காலில் விழுந்தான். ஹலோ. இக்கல்லில் மோதுபவன்
அவன் நொறுங்கியே போய் விடுவான். இது அவன் மேல் விழுந்திடுமோ அவன் நசுங்கி அழிந்திடுவான். இக்கல்லில் மோதுபவன் அவன் நொறுங்கியே போய் விடுவான். இது அவன் மேல் விழுந்திடுமோ அவன் நசுங்கி அழிந்திடுவான். கிறிஸ்துவின் படையில் யுத்த வீரர் யாருக்கு மஞ்சமாக இவ்வுலகமே எதிர்ப்பினும் சற்றும் பயமின்றி துணிந்து செயல்படும். ஓ உள்ளத்தில் இறைந்த உன்னதரேசு பொய்யாமல் பாடிடுவேன். வாக்கும் ஞானமும் வல்லவர் தருவதல் எதிர்ப்பொருளிடுவேன். எனக்கு பல தரும் இயேசுவினால் எல்லாம் செய்திடுவேன். என் தேவனால் பெரிய மதிலை தாண்டுவேன். இங்கனை தொடராதே. இக்கல்லில் மோதுபவன் அவன் நொறுங்கி போய் விடுவான். இது அவன் மேல் விழுந்திடுமோ அவன் நசுங்கி அழிந்திடுவான். இக்கல்லில் மோதுபவன் அவன் நொறுங்கி போய் விடுவான். இது அவன் மேல் விழுந்திடுமோ அவன் நசுங்கி அழிந்திடுவான். ஹல்லேலூயா. உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் சத்தியத்தோடும் வாழுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை, அது விசுவாசியோ ஊழியக்காரங்களோ, அவங்கள தொடுகிறவன் கர்த்தருடைய கண்ணின் கிருஷ்ணமணியை தொடுகிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால் ஆமென் ஸ்தோத்திரம். எங்க மாமா மந்திரவாதம் பண்ணி குட்டி சாத்தனுடைய சேவை இருந்தவர் மந்திரவாதம் பண்ணி தோற்றது. மோனுக்கு மருமகளுக்கு மந்திரவாதம் பண்ணினப்போ நாட்டில் நிறைய பேரை கொன்னாரு. அவன் நிறைய மந்திரவாதம் பண்ணினாரு. ஹல்லேலூயா. சவால் விட்டுட்டு எனக்கு என்னுடைய ஹஸ்பண்டுக்கு விரோதமாக பண்ணினாரு. ஆனால் மந்திரவாதம் செய்து தோற்றது. கர்த்தரை சேவிக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்தது ஒன்றும் பலிக்கல்ல. ஹல்லேலூயா. ஆமென். அப்போதான் கேட்டாரு. ஆமென் ஸ்தோத்திரம். ஏது சக்தியிலான நீയൊക്കെ ஜீவிக்கனே அப்படின்னாரு. ஹல்லேலூயா. இது ஏது சக்தி தெரியுமா? இந்த சக்தி தான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது. அது உண்மையாகவும் உத்தமத்தோடும் வாழுகிறவங்களோட தான் இந்த வல்லமை நிற்கும். வாசிங்க பார்ப்போம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டமாகிய இந்த சரீரத்தில் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஹலோ. அதனால எப்பவும் ஞாபகம் இருக்கணும், இது மண்பாண்டம். இது எத்தனை பெயிண்ட் அடிச்சு பூசினாலும் ஒரு வேர்ப்புக்கு தான் தீரும். சோத்திரம். பெங்களூரில் ஒரு பிள்ளைய நாகர்கோயிலில் வச்சு கல்யாணம் நடத்தினாங்க. என்னையும் கூப்பிட்டு இருந்தாங்க. நான் அங்கே போன உடனே என்ன கண்டது, ஸ்டேஜில் இருந்து எழும்பி அவன் ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சு முத்தமிட்டா. அவளுக்கு சுண்டில் இருந்ததெல்லாம் எனக்கு வெள்ளை சாரி எல்லாம் தீர்ந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாயா மாயா சர்வவும் மாயா, பூமியில் காணுന്നതെല്ലാം மாயா. மாயா மாயா சர்வவும் மாயா, பூமியில் കാണുന്നതെല്ലാം மாயா. യൗവനക്കാലം നിന്നോട് ബാല്യവും യൗവനവും വേറും മായയത്രേ. ദുർദിവസങ്ങൾ വന്നിടുമേ വേഗം, സൃഷ്ടാവിനെ നീ ഓർത്തിടുക. മായാ മായാ സർവവും മായാ, ഭൂമിയിൽ കാണുന്നതെല്ലാം മായാ. മായാ മായാ സർവവും മായാ, ഭൂമിയിൽ. ஹல்லேலூயா. இந்த பூமியில காண்பதெல்லாமே 85ல் 10ஆம் கிளாஸ் எழுதிட்டு இருந்தேன். இப்போ திரும்பி பார்க்கும்போது அந்த காலம் எப்படி போச்சுன்னு நேற்றைக்கு போல இருக்கு. சொப்பனம் மாறி போனது போல. அல்லேலூயா. இன்னைக்கு 4 மருமக்களும் ஆச்சு. 3 குட்டி பிள்ளையும் ஆச்சு. பாட்டியாச்சு. ஹலோ. இன்னைக்கு ஷைன் செய்து நடக்கலான்னு நினைக்கும் வாலிபர்களே, இள வயது வாலிபமும் மாயையே. ஆகையால் இந்த இள வயதுல புகழப்பட ஒண்ணுமில்ல. யோனாக்கு தலைக்கு தடலாயிருந்த அவனுக்கு ஒரே ஒரு பூச்சி, ஒரு புழு குத்தி களைஞ்சு
ഒറ്റ പുഴുക്ക് മുന്നേ ഒരു ആവണക്ക് നഷ്ടപ്പെട്ടതെന്ന ആമൻ ക്യാൻസറിന്റെ ഒരു ചിന്ന ആമൻ പുഴു കുത്തിനാ പോതും മനുഷ്യന്റെ ശരീരം മായയേ. அதனால ஒரு கிரெடிட் மனுஷனுக்கு இல்லை. மகாதேவனாகிய நித்திய பிதாவாகிய இந்த தெய்வம் யார் என்று உணர்ந்து அவரை தேடி அவரிடத்தில் வருபவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் வெட்கமடையார்கள், அவர்கள் அழிந்து போவதில்லை. நசரேயனாகிய இயேசு ஆமென் ஸ்தோத்திரம் கல்லறையை விட்டு மூன்றாம் நாள் வெளியே வந்தது போல நாமும் இந்த மண் சரீரத்தை மண்ணுக்கு கொடுத்துட்டு ஒரு நாளில் நம்ம பறக்க போகிறோம். அல்லேலூயா. பறக்க வேண்டிய உறப்புள்ளவங்க ஒரு அல்லிலிய சொல்லுங்க பாப்போம். ஆலோசிச்சுட்டு கை தூக்கணும் என்ன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டில் உள்ளவங்களுக்கு பல்லு விழி காக்கணும், தேசத்துக்காரர்களுக்கு பல்லு விழி காக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. விசுவாசிக்க பல்லு விழி காக்கணும். அப்பவும் வெள்ளையும் உடுத்தும் கொண்டு வந்திருப்பணும் இப்படி. ஹல்லேலூயா. இந்த பல்லு விழி எல்லாம் கேட்டுட்டு தான் வெள்ளையும் உடுத்துட்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிகள் நினைப்பாங்க எனக்கு தான் சோதனை, இந்த வெள்ளை உடுத்தவங்களுக்கு ஒரு சோதனை இல்லை. ஆமென். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, MBBS படித்தவங்களுக்கு நிறைய ஃபீஸ் அடைக்கணும், 6 வருஷம் கஷ்டப்படணும். ஆமென். ராத்திரி பகல் இல்லாமல் தூங்காமல் படிக்கணும். 10ஆம் கிளாஸ் படித்த ஆளுக்கு அதை விட டென்ஷன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். சில பிராக்டிக்கல் வழியாய் ஊழியக்காரங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இந்த ராத்திரி வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆமென் ஸ்தோத்திரம், இந்த மாயமான உலகத்தில் அல்ல நெதியாகிய ஆமென் பொன்னாகிய அந்த இயேசுவை நம்முடைய இருதயத்தில் நம்ம வைத்திருக்கும் போது இதை நம்மிடத்திலிருந்து பிடுங்கிறதுக்கா பல சோதனை வரும். அல்லேலூயா. அப்போ ஆமென் சோதனையை பார்த்து இந்த தெய்வத்தை விட்டு கொடுக்காதீங்க. ஆமென். நான் சத்தாலும் சாகட்டும் என்று அவருக்காக நிற்போமானால் நிச்சயமாய் அற்ப மனுஷனாகிய நானும் நீங்களும் இந்த உலகத்தில் இப்ப போவோம், அடுத்த நிமிஷம் பறந்துடுவோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தடவை நான் கேட்ட ஒரு சாட்சி, கொரியாவில் போல் யோங்கிச்சோ பாஸ்டருடைய மகன் அவர் அமெரிக்காவில் பிரசங்கம் பண்ண போயிருக்கும் போது அவன் ஸ்கூலில் 7ஆம் கிளாஸில் படிக்கிற இந்த பிள்ளை மற்ற பிள்ளைகளோடு சேர்ந்து நம்ம ஊரில் காரைக்காய் வாங்குவது போல இல்லைன்னா நெல்லிக்காய் வாங்குவது போல ஏதோ ஒரு காயை வாங்கி சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டா 7 பிள்ளைகளையும் செத்து போயிட்டாங்க. இப்போ யோங்கிச்சோ பாஸ்டருடைய வீட்டிலையும் பிள்ளைய பாடி கொண்டு வந்தாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். அப்போ தான் யோங்கிச்சோ பாஸ்டருக்கு ஆலோசனை போகுது, அதில் உங்கள் பிள்ளை இறந்து போச்சது சீக்கிரமாக வரணும். அப்போ தான் அவர் கேட்குறாரு, ஆண்டவர் இதுக்காகவே என்னை கொண்டு வந்தீங்கன்னு கேட்டுட்டு உடனே ஃப்ளைட்டு டிக்கெட் எடுத்துட்டு ஊருக்கு வந்தார். வந்தப்போ தன்னுடைய கேம்பஸ் சுற்றிலுமாய் ஜன கோடிகள் கூடி கிடக்குது. ஹல்லேலூயா. அப்போ தான் அவர் நேரே ஓடி போய் தன்னுடைய பாடியாய் கிடந்த பிள்ளையை தூக்கி எடுத்து தன்னுடைய பெட்ரூமில் கொண்டு போய் ஆமென் அவனுக்கு மேல முகங்குப்புற படுத்து அழ ஆரம்பிச்சார். ஆண்டவரே, ஆமென், என்னுடைய ஜீவன் எடுத்தாகிலும் என்னுடைய பிள்ளையா திருப்பி தரணும். சோமன் ஆரம்பிச்சாரு. நிமிஷங்களுக்குள்ள தன்னுடைய பிள்ளை எலும்பி இருந்து வாந்தி பண்ண ஆரம்பிச்சது. அந்த விஷத்தினுடைய அம்சங்கள் எல்லாம் வாந்தி பண்ணி ஆமென் பிள்ளை எலும்பி உட்கார்ந்துட்டு முதல்ல அப்பாவோட கேட்ட ஒரு வார்த்தை, டாடி எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? நான் இயேசு அப்பா மடியில சந்தோஷமா உட்கார்ந்திருந்தேனே, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? என்ன சொல்லி அனுப்புங்க, அந்த சந்தோஷத்துல எனக்கு களி கூறணும். இங்க பாருங்க, இந்த ஐட்டங்களோட கேட்டா அப்பாவோட அம்மாவோட இருக்கத்தான் ஆசைப்படுவாங்க. அல்லேலூயா. ஆனால் இந்த வயசில் இயேசுவை கிட்ட போகிறேன் என்னை விட்டுருங்கன்னு சொல்லணும்னா அங்கே எப்படி உள்ள ஆனந்தம் இருந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். மஸ்கட்டில் இருக்கும்போது ஒரு வீட்டில் ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க. 3 பிள்ளைகளும் அப்பனும் அம்மா இருக்கிற ஒரு ஃபோட்டோ. பெண் பிள்ளையை காணோம், 2 ஆண் பிள்ளை நிற்கிது வீட்டில். நான் கேட்டேன், இந்த பாப்பா எங்கன்னு கேட்டேன். அது யாரு அப்படின்னா, என்னுடைய மகா 5 வயசுல போன் கேன்சர் வந்து செத்து போயிட்டா. ஆமென் ஸ்தோத்திரம். இன்னைக்கு அவ இயேசுப்பா கிட்ட இங்க இல்லை அப்படின்னாங்க. ஆமென். இறக்க கிடக்கும் போது இறக்குவதுக்கு 5 நாளுக்கு முன்னே அந்த பிள்ளை சொல்லுது, அம்மா தூதர்கள் வந்திருக்கிறாங்க, என்னை கொண்டு போறதுக்கு என்ன விட்டுருங்க. 5 வயசு பிள்ளை
சோத்திரம். அப்பதான் அம்மா சொல்லுது, மக்களே அப்படி சொல்லாத, உன்னை எனக்கு வேணும். ஹல்லேலூயா. ஆமென். 2 ஆண் பிள்ளைகளுக்கு பிறகு ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபங்க பண்ணி கிட்டின பிள்ளை 5 வயசுல கேன்சர் ஆச்சு. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். மறுமையான தேவனுடைய பிள்ளையே மறுபடியும் 5 நாள் தாண்டி கடைசி நாள்ல சொல்லுது, ஏசப்பா என்ன கொண்டு போக வந்திருக்கிறாரு, என்ன சந்தோஷமா விட்டுருங்க. இப்பதான் அம்மா ஜெபம் பண்ணுது, ஆண்டவரே நல்லா அம்மா பிள்ளையோட சொல்லிச்சு, அப்படி சொல்லாத மக்களே சொல்லாதேன்னு. கடைசியில நேரம் வந்தது, ஏசப்பா அவசரப்படுகிறாரு, என்ன விட்டுருங்க மம்மின்னு சொல்லும் போது, ஏசப்பா என் பிள்ளைய உங்க கையில தருகிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். அல்லது எனக்கு ஆறுதல் தாங்க, நீங்க என்னுடைய பிள்ளையை பத்திரப்படுத்தி கொள்ளுங்க அப்படி சொல்லி கொடுத்த உடனே அந்த பாடியிலிருந்து ஜீவன் போச்சு. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இன்னைக்கு நித்திய சந்தோஷத்துக்குள்ள இளைப்பாறுதல்ல இருக்குது. ஹல்லேலூயா. 5 வயசு பிள்ளைக்கு அந்த இயேசுப்பா கூட போக வாஞ்சையா இருந்ததே, ஆனால் இந்த மகா தெய்வத்தை போல நல்ல தெய்வம் வேற யாரும் இல்லை. அந்த இயேசுப்பாவுடைய ராஜ்யத்தில் வாழ்வது போல பாக்கியம் வேற யாருக்கும் இல்லை. லாட்டரி அடிக்கிறது வல்ல பாக்கியம், ஆமென் சொத்து சுதந்திரம் வாங்கி சேர்ப்பதல்ல பாக்கியம். அல்லது இயேசுவினுடைய ராஜ்யத்துக்கு போக அந்த வழியை தேடி பிடிக்கிறவங்க யாரோ அவங்க பாக்கியசாலிகள். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் இந்த இயேசுவை கண்டடைய கர்த்தர் நமக்கு தந்த பாக்கியத்திற்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுகிறது, அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தோடு வாசிங்க பார்ப்போம். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. ஹல்லேலூயா. அவர் உலகத்தில் இருந்தார். அடுத்து, உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. யார் மூலமாய்? இயேசு மூலமா தான் உலகம். ஹல்லேலூயா. இயேசு உலகத்தில் 10வது அவதாரம் அல்ல, உலகம் உண்டானது இயேசு மூலமாய். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். உலகம் உண்டானது அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் இந்த தெய்வத்தை சத்தமுயர்த்தி ஆராதிக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில தெய்வங்களை உண்டாக்கி வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு மறக்க முடியாத சமீபத்தில் ஒரு பாட்டி ஜெபம் முடிஞ்ச உடனே இப்படி தொட்டு தொழுது. நான் கேட்டேன், பாட்டி ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? ஆமாம் எடுத்தேன். எத்தனை வருஷம் ஆச்சு? 14 வருஷம். அப்போ இப்படி என்ன காட்டுறீங்க? ஸ்தோத்திரம். அது பழகி போச்சு இல்லை அம்மா அப்படின்னு சொல்லிச்சு. கழுத்தில் கிடக்கிறது என்ன? இது ஜெபமாலை. பைபிளில் எங்கே இருக்கப்பா ஜெபமாலை? ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். மற்றவங்க தெய்வத்துக்கும் இந்த தெய்வத்துக்கும் வித்தியாசமே இல்லையே. ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மனிதகுலத்தினுடைய பாவத்திற்காக ஆமென் ஜீவனை கொடுத்த இந்த இயேசுவை போல நல்ல தெய்வம் இந்த பூமியில வேற யாருமே இல்லை. அதனால மோசையோட ஆண்டவர் சொன்னாரு, உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம் முதல் ஒன்று வேகமா வாசிங்க, லைன் விட்டு போகுது. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஓரேபிலே அக்னியின் நடுவிலிருந்து உங்களோட பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. அடுத்து, ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்துக்கொண்டு ஆண் உருவும் பெண் உருவும் பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவும் ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவும் பூமியில் உள்ள யாதொரு ஊரும் பிராணியின் உருவும் பூமியின் கீழ் தண்ணீரில் உள்ள யாதொரு மட்சத்தின் உருவும் ஆயிருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாகாத படிக்கும். எத்தனை பேருக்கு கேட்குது? எத்தனை பேர் தூங்கிட்டு இருக்கிறீங்க? கப்பலில் உறங்கினவன பெரிய மீன் எடுத்து விழுங்கிச்சு. ஹல்லேலூயா. அதனால தூங்காதீங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விக்கிரகங்களை ஆண் உருவமோ, யோசேப்பு உருவமோ, மரியாள் உருவமோ, பிள்ளையின் உருவமோ, பாம்பின் உருவமோ, பாம்பன் சிங்கத்துடைய உருவமோ, பிரைஸ் தி லார்ட், இவை ஒன்று உண்டாக்கி வச்சு வணங்காதே.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இனி பவுல் கொரிந்து சபையில் சொல்லுகிறார். ஒன்று வாசிங்க பாப்போம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். சாரி, 1 கொரிந்தியர் எடுங்க. 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதுல இப்படியாக சொல்லுது, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே. அதல்ல சிஸ்டர், ஸ்தோத்திரம். தேவாலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அந்நிய யுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விக்கிரகங்கள் இருக்கிற ஆலயங்களை விட்டு, ஹலோ, இதுக்குள்ள யார் யாரோட ஆவியானவர் சொல்லுகிறாரு? விக்கிரகங்கள் இருக்கிற ஆலயங்கள் விட்டு அவர்களை விட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா. ஆகையால் ஆமென். தெய்வங்கள் ஒருபாடில்லை, நமக்காக ஜீவனை கொடுத்த ஒருவரே அவர்தான் நான் சொல்லுகிற இயேசு கர்த்தர். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லப்படுகிறது, ஆமென், ஸ்தோத்திரம், அவர் மகாதேவன். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், மெய்யான தேவனும் நித்திய ஜீவனும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஆமென், ஸ்தோத்திரம். 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன வாசிச்சோம்? அவர் உலகத்தில் இருந்தார் என்றால், ஆமென், ஸ்தோத்திரம். ஒன்று வாசிங்க, ஒன்று பார்த்து. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. ஹல்லேலூயா. அவர் உலகத்தில் இருந்தார் என்றால் சிருஷ்டிக்கு பின்பு இவர் யார்? சிருஷ்டிக்கும் போது அவர் இருந்தாரு, ஆனா சிருஷ்டிக்கு பின்பு இவர் யார்? வாசிங்க பாப்போம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Praise the Lord. Hallelujah. சிருஷ்டிக்கு பிற்பாடு அவர் எப்படி இருந்தாராம்? மகிமையுள்ளவராய், தேஜஸ்சுள்ளவராய், அவர் வெளிச்சமாயிருந்தார். அந்த வெளிச்சம் உலகத்தில் பிரகாசிதமாயிருக்கு. அல்லேலூயா. இந்த வெளிச்சமாகிய கர்த்தரிடத்தில் வருகிறவர்கள் புறம்பே தள்ளப்படுவதில்லை. ஆமென். இந்த வெளிச்சமாகிய தெய்வத்தை கண்டடைந்தவர்கள் இந்த உலகத்தில் தோற்று போகிறதில்லை. அதனால எல்லா நேரத்திலும் இந்த வெளிச்சமாகிய மகிமையாகிய இயேசுவோடு வாழும்படிக்கு நம்முடைய வாழ்க்கை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. அதனுடைய 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுது? யோவான் 8:9. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சிகளினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல். 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர. அதெல்லாம் 8ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவரே மெய்யான ஒளி. பிரைஸ் தி லார்ட். மலையாளத்துக்கும் தமிழுக்கும் வார்த்தைகள் அங்கோட்டும் இங்கோட்டும் கிடக்கும். அல்லேலூயா. அங்க சொல்லப்படுகிறது, ஆமென், ஸ்தோத்திரம், அந்த மெய்யான ஒளி இயேசுவை குறித்து சொல்லுது. அவர் எப்படி இருந்தாரா?
மெய்யான ஒளியானவராயிருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். மெய்யான ஒளியானவர். ஆமென். மாமிசத்தில் வெளிப்பட்டவர். 1:16 யோவான் சுவிசேஷம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். 1 யோவான் 4:2 வாசிங்க. 1 யோவான் 4:2. மாமிசத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலவங்களுக்கு இயேசுவை அறிக்கை பண்ண பயங்கர கஷ்டமா இருப்பாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அவனுக்குள்ள மெய்யான ஒளி வரல. ஆமென். இந்த ராத்திரி வேளையில் என்ன கேட்கும் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த மெய்யான ஒளியாய் பிறந்த இயேசுவை குறித்து எபிரேயர் 10:4-5 சொல்லப்படுகிறது. என்ன ஒன்று வாசிங்க. எபிரேயர் 10:4-5. 2 யோவான். காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணி சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். மாமிசத்தில் வெளிப்பட்ட இயேசு தன்னுடைய மாமிசத்தை, சரீரத்தை, ஆமென் ஸ்தோத்திரம், இந்த உலகத்துக்கு கொடுத்து நம்மை ரட்சிப்பின் அனுபவத்தில் கொண்டு வர, ஆமென், இந்த உலகத்தில் வறுமையாக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் மாமிசத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஆமென். 2 யோவான் 1:7 சொல்லுகிறது என்ன? ஒன்று வாசிங்க பாப்போம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமா இருக்கிறான். ஹல்லேலூயா. மாமிசத்தில் வெளிப்பட்ட இயேசுவை அறிக்கை பண்ணாதவன் வஞ்சகனும், வஞ்சகனும் அந்தி கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யெகோவாவுடைய சாட்சிகள் இயேசுவை அறிக்கை பண்ண மாட்டாங்க. அவங்க சொல்லுவது இயேசு பிந்தின ஆதாம், முந்தின ஆதாம், ஆதாம் மனுஷனும் பிந்தின மனுஷனாகிய இயேசு பிந்தின ஆதாமும் அவர் மனுஷன்தான். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனால அல்லேலூயா இயேசு அல்ல தெய்வம், யெகோவாயான தெய்வம். அல்லேலூயா. ஆமென். குமாரனாகிய கிறிஸ்துவை வாயினால் அறிக்கையிடாத எந்த ஆவியும் பொய்யான ஆவியும் அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையால் அருமையான தெய்வ பிள்ளையே, யோவான் சுவிசேஷம் 1:29 ஆமென் ஸ்தோத்திரம், யோவான் இயேசுவை கண்டவுடனே ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று. ஹல்லேலூயா. எனக்கு பின்னில் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னில் வந்தவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லுது, இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் இருந்தவர், இருக்கிறவர், இனி வரப்போகிறவர். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த இயேசுவை ஆமென் ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியசாலிகள். யோவான் சொல்லுகிறான், பாவத்தை சுமந்ததற்கு தேவ ஆட்டுக்குட்டியானவர், மனுகுலத்தினுடைய பாவத்தை போக்க அதிகாரம் பெற்ற ஒரே ஒரு தெய்வம் நசரேயனாகிய இயேசு அல்லாமல் வேற ஒரு தெய்வம் இல்லவே இல்லை.
மிருகத்தினுடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பில்ல. புதிய ஏற்பாட்டு விசுவாசியே, குமாரனாகிய கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து அடிக்கப்பட்டு அவர் 3ஆம் நாள் ஜெயத்தோடு அவன் உயர்த்தெழுந்த காரணத்தினால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இனி ஆட்டு கிடாக்களுடைய இரத்தத்தினால் அல்ல, அவன் பறவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, கிறிஸ்துவனுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நம்மை விடுதலை ஆக்கி எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இரத்தத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் கழுகள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இயேசுவை அறிய கிட்டி சேர்ந்து வரும்போது சொந்த பந்தங்கள் சொல்லும், அங்க போகாத, இந்த மகிமையான சந்தோஷத்தை காண விடாதபடி ஆமென் விலக்கி நிறுத்தும் மனிதர் வருவாங்க. அல்ல சொந்த பந்தங்கள் உன்னை அகற்றும் போது இந்த இயேசுவை போல வேற தெய்வம் இல்லை என்று ஏற்றுக்கொள்ள ஆமென் உன்னுடைய இருதயம் தயக்கம் இல்லாமல் ஒப்பு கொடுக்குமே ஆகில் ஆமென் கர்த்தர் வரும் பொழுது அவரோடு கூட உனக்கு எடுத்துக் கொள்ளப்படலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவ ஆட்டுக்குட்டியாரவராய் மனுஷனுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறவராய் இந்த உலகத்தில் வந்த ஒரே ஒரு தெய்வம் இந்த இயேசு மட்டும். அல்லேலூயா. இவருக்கு என்ன பேரு? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறது? இயேசுவுக்கு உள்ள ஒரு மற்றொரு பெயர், அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னார். அல்லேலூயா. மேசியாவை கண்டோம். ஹல்லேலூயா. உலக இரட்சகராகிய மேசியா ஆமென் ஸ்தோத்திரம் நமக்காக ஒரு நாளில் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவரை குத்தின சகல கண்களும் அவரை காணும். ஹல்லேலூயா. நமக்காக இரத்தம் சிந்தி நமக்காக பாடுபட்ட அவரை நேசிக்கிற நம்மை இன்னைக்கு உலகத்தில் அவதூறு சொல்ல, குற்றம் சொல்ல, வெட்கப்படுத்த 100,000 பேர் இருப்பாங்க. தாவீது சொன்ன ஒரு வார்த்தை நான் அடிக்கடி யோசிச்சு அழுகிறதுண்டு. ஆமென். என்ன நிந்திச்சது? ஒரு சத்ரு அல்ல, என்னுடைய பிராண சிநேகிதன் போலும் എനിക്കെതിരെ കുതികാൽ ഉയർത്തിയിരിക്കുന്നു. ഹല്ലേലൂയ. ആമേൻ സ്തോത്രം. രക്ഷിക്കപ്പെടാത്തവங்க சொன்னாலும் தாங்கலாம். ஆனால் இந்த பெந்தக்கோசுகாரர்களுக்கு பாம்பறிகிற பெந்தக்கோசுகாரர்கள் உண்டு. அதுக்குள்ளே இருக்கிற ஆவி சவுலுக்கு ஆவி. எங்கே ஊழியக்காரங்களை குற்றம் சொல்லுகிற வாய் வருதோ அதுக்கு உள்ள இருக்கிறது ஏதாவி? சவுலுக்காவி. ஹல்லேலூயா. அபிஷேகம் நஷ்டப்பட்ட சவுலை பார்த்து அபிஷேகம் உள்ள தாவீது சொல்லுகிறாரு, அவர் தேவனுடைய பரிசுத்தன். ஹல்லேலூயா. ஆமென். அவர் தேவனுடைய பரிசுத்தன் என்று சவுலை தொடாத மாறி போகிறாரு. யாரு? கிருபை பெற்ற தாவீது. ஆனா கிருபை நஷ்டப்பட்ட சவுலோ கிருபை உள்ள தாவீதுக்கு விரோதமாய் குந்தவும் பிடிச்சிட்டு நடக்கிறான், ஈட்டியை பிடிச்சிட்டு நடக்கிறான், எங்க வச்சு கொல்லலாம். ஹல்லேலூயா. ஆனா ஒரு தடவை தாவீதுடைய கையில் சவுலை ஆண்டவர் கொடுத்தாரு. அவனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் வஸ்திரத்தினுடைய கொண்டைய முறிச்சு எடுத்துட்டு தாவீது போகிறாரு. எதுக்கு தெரியுமா? உன்னை எனக்கு கையில் ஆண்டவர் தந்து உன்னை கொல்லாம விட்டம் பாரு என்ன அடையாளத்துக்கு அவ்வளவு எடுத்தாரு. ஏது? தன்னுடைய சால்வை. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். என்னை கேட்கும் அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதனால ஒரிஜினாலிட்டி அபிஷேகம் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளை ஆமென் ஸ்தோத்திரம் பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் ஜெபிக்கிற விசுவாசிக்கு விரோதமாய் அவிசுவாசிக்கு விரோதமாய் கூட எழும்பாது. ஹல்லேலூயா. ஒரு நாள் பிச்சை எடுக்கிற ஒரு தெருவில் கூட ஒரு சகோதரி இப்படி ஒரு பையன் கொண்டு போகுது. நான் இப்படி காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது இது இப்படியே நடந்து வருகிறத பார்த்தேன். திடீர்னு ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் ஆமென் ஒரு சிந்தனையை கொடுத்தாரு. ஆமென். ஒருபடி ஆகாரத்துக்காக தானே அவங்களும் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. மனுஷனுடைய சூழ்நிலையை பாருங்க. பஸ்ஸில் ஏறணுன்னா நமக்குள்ளவங்க வந்தால் இடம் இல்லாத இடத்திலேயே நீங்கி இடம் கொடுப்போம். ஆனால் வயசான ஒரு அந்நிய தெரியாத ஆள் வரட்டும், என்ன கமையாக காலம் நீட்டி இருப்பாங்க தெரியுமா?
ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. அந்நியர்களை உபசரிப்பதில் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா மறந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையே, விசுவாசிகளே, நம்முடைய அன்பினால் மற்றவர்களையும் நம்மோடு சேர்த்துக்கொள்ள கர்த்தர் ஒரு பெரிய கிருபை நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எங்க போக போறோம்? ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. இயேசுவோடு சேர்க்கப்பட போகிறோம். ஆகையால் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கடவர்கள். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். தேவனுடைய குமாரன் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இன்னொரு ஆளு 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை எடுங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லு. அப்ப சாத்தானே வந்து என்ன சொல்லுது? நீ தேவனுடைய குமாரனே ஆனால். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய இயேசு யாரு? அவர் தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. 8:29 வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கு உமக்கும் என்ன காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ? சொல்லுது. ஆமென் ஸ்தோத்திரம். நீர் யாரு? தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன். சாத்தானுக்கு கூட தெரியும் இயேசு யாருன்னு. ஹல்லேலூயா. இந்த சாத்தானை ஆராதிக்கிறவங்களுக்கு தெரியல இந்த தெய்வம் யாருன்னு. பிரைஸ் தி லார்ட். நம்ம அறிஞ்சிருக்கிறோம், அவரை பற்றி உணர்ந்திருக்கிறோம், அவரை தொட்டு ருசி பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு தடவை ஒரு கன்வென்ஷனுக்கு செய்தி முடிஞ்ச உடனே பிரசங்க பண்ண பாஸ்டரோட ஒரு குடிக்காரனாய தம்பி வந்து கேட்டாரு, ஆமென் ஸ்தோத்திரம், இயேசுவினை குறித்து நீ വലിയ കാര്യത്തിൽ പറഞ്ഞല്ലോ, ആമേൻ സ്തോത്രം, യേശു നല്ലവൻ നല്ലവനെന്ന് നീ തിന്നു നോക്കിയോടാന്ന് കേട്ടാரு. குடியன் கேட்ட கேள்வி, நீ தின்னு நோக்கியோடான்னு. உடனே அவர் என்ன செய்தார் தெரியுமா? மேசைக்கு மேலே இருந்த ஒரு ஆரஞ்சை எடுத்தார். எடுத்து உரிச்சிட்டு ஒவ்வொரு அள்ளியாய் எடுத்து அவனுக்கு நீட்டுவார், வாயில் போடுவார். அந்த பழத்தினுடைய எல்லா அள்ளியும் தீரும் வர அவனுக்கு நீட்டுவார், வாயில் போடுவார். சாப்பிட்டு முடிஞ்சதும் அவனோட கேட்குறாரு, ஆரஞ்சு டேஸ்ட் உண்டோ? அப்போ தான் சொன்னேன், നിങ്ങളല്ലേ കഴിച്ചത്, എനിക്കോ തന്നത് സ്വത്ത്. അപ്പോൾ അവർ சொன்னார், നീ തിന്നിട്ടില്ലാത്തതുകൊണ്ട് ഓറഞ്ചിൻ്റെ ടേസ്റ്റ് അറിയാൻ പറ്റുന്നില്ല. ഞങ്ങൾ യേശുവിനെ രുചിച്ചറിഞ്ഞത് കൊണ്ട് യേശുവിൻ്റെ ടേസ്റ്റിനെ ഞങ്ങൾ വിവരിക്കുന്നത്. ഹല്ലേലൂയ. ആമേൻ സ്തോത്രം. രുചിച്ച് பார்க்கணும். ഹല്ലേലൂയ. ആമേൻ. യേശു പവർ രുചിച്ച് பார்க்கணும். பெந்தெகோஸ்து விசுவாசிகளே, எப்படி ருசிச்சு பார்க்கலாம்? இன்னைக்கு என்கிட்ட ஒரு சகோதரி வந்தாங்க அழுதுட்டு. ஆமென் ஸ்தோத்திரம். சில பிரச்சனைகளால், கடன் பிரச்சனையினால நேற்றைக்கு ஆவியானவர் பேசும்போது, நீங்கள் என்னோட பேசுவதா நான் அப்படியே உணர்ந்து கொண்டேன்னு சொல்லி அழுகிறாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் அப்போதான் மனசில் நினைக்கிறேன், அந்த சகோதரி இந்த கூட்டத்தில் உண்டு. உங்களுக்காக ஆவியானவர் மறுபடியும் சொல்லுகிறாரு, இயேசுவை ருசிச்சு பார்க்கறதுக்கு ஆண்டவர் இப்போ சில சோதனையை தந்திருக்காரு. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதை அறிகிறதுக்காக 40 ஆண்டுகள் தாட்டி பரீட்சிச்சு ஆண்டவர் சிறுமைப்படுத்தினார். சிறுமை. ஹல்லேலூயா. சோதனை வரக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா பட்டுமத்தையா இருக்கணும், தரித்திரம் வரக்கூடாது, நெருக்கம் வரக்கூடாது. இல்லப்பா, இது எல்லாம் வந்தாதான் வாழ்க்கை. ஆண்டவர் புடமட்டு நமக்கு ப்ரமோஷன் தந்துட்டே இருப்பார். அதில் ஐயோ அப்பா வேண்டாம் ஆண்டவரேன்னு சொன்னேன்னா அதோட கதை தீர்ந்தது. ஹல்லேலூயா. ஆனால் அதை மேற்கொள்ள 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 ஆமென் ஸ்தோத்திரம் அபியாசம் லபிச்சவர்க்கோ ஆமென். இதில் தருணம் செய்து படித்தவங்களுக்கு அது ஒரு ப்ராக்டிக்கலாக முடியுது. ஹல்லேலூயா. எல்லா கண்ணுகளும் அடைப்போம். ஆமென் ஸ்தோத்திரம். எடுத்ததெல்லாம் தீரல.
பகல்லையும் அதே தான். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில் கிறிஸ்து யார் என்று நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் எத்தனை பேர் சொல்லுவீங்க, இந்த வலிய தெய்வத்தை நான் கண்டுட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். இதுவரை இந்த இயேசுவுடைய அன்பை ருசிக்காம பாரம்பரியமாய் ஏதோ தெய்வங்களை தேடி ஓடுகிறாயானால், ஆமென், அருமையான சகோதரி சகோதரர்களே, இந்த ராத்திரி வேளையில் ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த இயேசுவை போல நல்ல தெய்வம் வேற யாருமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த இயேசுவை அறிய, ஆமென், இதுவரை நான் அறியல, இன்னைக்கு நான் இந்த இயேசுவை பற்றி உணர்ந்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. மற்ற தெய்வங்களை, அந்நிய தெய்வங்களை பின்பற்றினது போதும், இந்த தெய்வத்தை எனக்கு வேணும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. எல்லா கண்களும் மூடி உடமன் ஹம்தனா ரகட்சசியானி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தெய்வத்தை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லை. ஹல்லேலூயா. உடலரமன சந்தனாதியா அத்துனா ரிகதல கடகள் கமனரகனே. ஹல்லேலூயா. சின்ன சின்ன சோதனைகள் வரும்போது இந்த தெய்வத்தை விட்டு, ஆமென், பின்தங்கி போன ஏதோ சில அனுபவங்கள் இதற்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அருமையான தேவ விசுவாசியே, நீ பின்வாங்கி போக வேண்டிய ஆத்மாவல்ல. பாடுகள் வருவது நீ தோற்று போவதற்காய் அல்ல, நீ ஜெயித்து வருவதற்காய் கர்த்தர் சில அனுபவங்களை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. நீ ஜெயித்து வருவதற்காய் கர்த்தர் சில பாதைகளிலூടെ நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த தெய்வம் நல்ல தெய்வம் என்பதை அனுபவித்து அறிந்து அவரை துதிப்பாயானால் நிச்சயமாய் கர்த்தருடைய விடுதலின் பராக்கிரமம் இந்த ராத்திரி வேளையில உனக்காக வெளிப்பட்டு வரும். குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாதபடி புருஷனுக்கு மனைவிக்கு அடிக்கடியாய் சண்டை சச்சரவுகள் வந்து சமாதானம் கலைந்து போன்று கொண்டிருக்கிற அவன் ஒரு குடும்பத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையில காண்பிக்கிறார். கர்த்தரை உண்மையாய் சேவிப்பாயானால் குடும்பத்தினுடைய கலக்கங்களை மாற்றி, ஆமென், ஹல்லேலூயா, கிறிஸ்துவுடைய அன்பை உன் கூடாரத்திலே கர்த்தர் வெளிப்படுத்துகிறவர். குடும்பத்தின் உள்ளறைகளில் சந்தேக புத்தியை கடத்திவிட்டு, சந்தேக நிமித்தமாக கலக்கங்கள் உருவாக்கப்படுகிற அனுபவத்தின் நடுவில் இந்த ராத்திரி வேளை சொல்லு, இயேசுவின் வீட்டுக்குள்ள வருவாரானால் சந்தேகங்கள் மாறும். ஹல்லேலூயா. கொலை உண்ணப்பட வேண்டிய சில கலக்கங்கள், சில வேதனைகள், தற்கொலை பண்ண வேண்டியதான சில நெருக்கங்கள், ஏதோ சில குடும்பங்களில் அனுபவிக்கும் போது நீ தற்கொலை பண்ண வேண்டிய விசுவாசி அல்ல. நீ இயேசுவை உண்மையாய் ஆராதிக்க இந்த ராத்திரி வேளையில ஒப்புக்கொடு. ஓ ரிபலரபகுடகவனகதனி சம்தனாதி பலபௌட்டி பிரிபிகதல கடகம் வைஜங்கள் கமனரிபி கதல பௌஷாரகதனே. இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. வைஜகனகரகதல பௌஷந்தனாதியா. ஆமென், ஹல்லேலூயா. சந்ததி பாக்கியம் இல்லாதபடி இதற்குள்ளே இருக்கிற ஒரு சில சகோதரிகளுக்காக கர்த்தர் சில விடுதல்களை இந்த ஆண்டில் கட்டளையிடுவதாய் பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை தருகிறார். இயேசுவை நம்பு, அவரை ஏற்றுக்கொள், அவருடைய விடுதலையை பெற்றுக் கொள்வாய். ஹல்லேலூயா. இந்த தேசத்தில் கர்த்தரை ஆராதிக்க ஜனத்தை விடாதபடி ஜனத்தை அமுக்கி வைக்கிற தேசாதிபதி சக்தியுடைய கிரியைகள் இந்த ராத்திரி வேளையில் அழியப்படட்ட சுவிநாமத்தில் இயேசுவின் நாமத்தில் குமாரனாகிய கிறிஸ்து, ஆமென், மகிமையின் மேலே ஹல்லேலூயா ராஜாதி ராஜாவாய் அதிவேகமாய் வெளிப்பட போகிறார். அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள இந்த ராத்திரி வேளையில் எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீர்கள்? ஹல்லேலூயா. இந்த தேசத்தில் அனர்த்தம் வழி மாறி போக தேசத்திற்காக ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அனர்த்தம் நிமித்தமாய் தேசம், ஆமென், ஸ்தோத்திரம், துக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிறார். அது இந்த தேசம் விட்டு மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. வானாதி வானங்களிலே ராஜாதி ராஜாவாய் நம்மை சேர்க்க இயேசு வேகத்தில் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அந்த இயேசுவுக்கு எதிர்கொண்டு போய் அவரோடு கூட சேர்க்கப்பட எத்தனை பேர் ஆயத்தப்படுவீர்கள்? ஹல்லேலூயா.
ஒரு இடது கண்ணுக்கு காட்சி குறைவோடு மாறப்படுகிற ஒரு சகோதரனை கர்த்தருடைய ஆவியானவர் காண்பிக்கிறார். யூட்ரஸ் சம்பந்தமாய் பலவீனம் அனுபவிக்கிற 2 சகோதரிகளை கர்த்தருடைய ஆவியானவர் காண்பிக்கிறார். தலைமுறை விஷயத்தில் சமாதானம் அற்று போயிருக்கிற ஒரு குடும்பத்தை கர்த்தருடைய ஆவியானவர் வெளியில் இருக்கிற ஒரு நபரை சுட்டி காட்டுகிறார். இந்த ராத்திரி வேளை கர்த்தருடைய விடுதல் வெளிப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நீபலரபதனி. ஆமென். உன்னதத்தில் தெய்வீக விடுதல் இயேசுவின் நாமத்தில் வெளிப்படுவதாக. சூடபலவ உடிமிரிகதன கடகசியானி இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ரீகஜால ஹம்தனாதியா அத்துனா ரகதல கடகசம்துரி வைடகல் கமன ரிகதல கச்சசி. മധ്യാകാശേ സ്വർഗീയ ദൂതരുമായി വന്നിടുമ്പോൾ, മധ്യാകാശേ സ്വർഗീയ ദൂതരുമായി വന്നിടുമ്പോൾ എനിക്കായി മുറിവേറ്റതാം അപ്പമുഖം മുത്തുവാൻ, എനിക്കായി മുറിവേറ്റതാം. ഉത്സാഹത്തോടെ കരങ്ങൾ തട്ടി വെള്ളത്തിനായി കേഴുന്ന വേലാമ്പൽ പോൽ വന്ദിക്കുന്നേ, വെള്ളത്തിനായി കേഴുന്ന വേലാമ്പൽ പോൽ വന്ദിക്കുന്നേ. മന്ത്രിയനേ നായകനേ എപ്പോൾ വരും? ആമേൻ. മന്ത്രിയനേ വായ് തുറന്ന് சொல்லுங்க. ഓ എപ്പോൾ വരും? ദൂതരുമായി വന്നിടുമ്പോൾ മധ്യാകാശേ സ്വർഗീയ എനിക്കായി മുറിവേറ്റതാം അപ്പമുഖം മുത്തുവാൻ, എനിക്കായി മുറിവേറ്റതാം അപ്പമുഖം ஜாதிக தேர்வாட்சிகளை வெட்டுகிற தெய்வசக்தி இந்த ராத்திரியில் இயேசுவின் நாமத்தில் ஜனத்தில் வெளிப்படுவதாக. பலவீனர்கள் சௌக்கியமாவார்களாக. குமாரனாகிய கிறிஸ்துவை அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு தெய்வீக மகத்துவமுள்ள விடுதல்களை இந்த ராத்திரியில் ஜனம் பெற்றுக் கொள்வார்களாக. യേശുവിൻ നാമത്തിൽ ആരോനുடைய മകൻ എലിയാസയുടെ മകൻ പിനഹാസை போல கையில் நீட்டியடித்த அதிகாரத்தோடு தன்னுடைய கிரியைகளை மேற்கொள்ள தமிழக ஜனத்தின் மேல் ஒரு புதிய அபிஷேகத்தினுடைய நிறைவு இயேசுவின் நாமத்தில் வியாபரிக்கப்படுவதாக. நிம்மதியான அனுபவங்கள் ஜனத்தை விடாதபடி பரிமிதி கெட்டு கட்டுகிற பல்லாங்களுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கும் தெய்வத்தின் ஆமென் மகத்துவமுள்ள சக்தி. ஹல்லேலூயா.
குமாரனாகிய கிறிஸ்து யார் என்று உணர்ந்து அவரை பின்கமிக்க தம்முடைய ஜனத்தை ஆயத்தப்படுத்துவீராக.